வெற்றி பெற்று தனது மனைவி கிட்ட கொண்டு போய் அந்த கோப்பையை கொடுப்பது தான் தன்னுடைய லட்சியமாக வாழ்ந்து கொண்டிருந்த தினேஷ் அடுத்தது எவிக்ட் ஆகுறாருங்க. எப்படி எவிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் கார்டன் ஏரியாவுக்கு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே ஒரு பைப் மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கணும். 3 பேர் மேலே வந்து ஸ்டே ஸ்ட்ராங் கோ ஸ்ட்ராங்கோ ஏதோ ஒன்று இருக்குது. ஒன்று மட்டும் வெல் பிளேடுன்னு இருக்கும். அது மட்டும் எதில் எழுதியிருக்கோம்? சிவப்பு கலரில் எழுதியிருக்கும். சிவப்புனாலே டேஞ்சர். சிவப்புனாலே என்னது? டேஞ்சர். அது காட்டினாலே டேஞ்சரில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா தினேஷ் நிற்கிறாருல, அந்த இதில் இந்த சிவப்பு கலர் காட்டுதுங்க. மனது உடஞ்சி போயிடுறாரு. ஆனால் அதை காட்டிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டுமுக்குடுமான ஒரு இது போட்டு வராரு. என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தங்க எவிக்ட் ஆகி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அனலைஸ் ஆகிய விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு கணிப்பு கவனிக்கிறார். சார் அடுத்தது யார் விஷ்ணு வருவாங்க அப்படின்னு கமல்ஜி கேட்கும்போது, சார் நான் போகும்போது இந்த மணியும் தினேஷும் நல்லா ஆட்டம் போட்டாங்க சார், அவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னார். ஆனால் இருவரில் ஒருவர் வந்து விட்டது. அவருக்கு எப்படி ஃபீல் ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது நடனத்தை பற்றி சொல்லணுன்னா, பூர்ணிமாவின் நடனம், ரவீனாவின் நடனம் வந்து மெய்சிலிருக்க வச்சுதுங்க.